பழி மேலே பழி போட்டு கரூரில் ஆரம்பித்து நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும். ஆனால் அந்த ரிலீஸ் பிரச்சனையில் நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமாக நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி மொழிகி பட்டும் படாமல். என்னுடைய சோர்சஸ் படி பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி ஜனநாயகன் படம் வர்றது, அந்த படம் ரிவைசிங் கமிட்டி பார்க்குறாங்க. அது சென்னையா பாம்பேவான்னு எனக்கு அந்த கரெக்டாக லொக்கேஷன் இடம் தெரியல. அவங்க அதை பார்த்ததுக்கப்புறம் கட்ஸ் கொடுப்பாங்க. கட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அது பட ஒப்பந்தத்தை வந்து அமேசான் நிறுவனம் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இது தயாரிப்பாளருக்கு எந்த அளவு 110 கோடி ரூபா நஷ்டம், இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு 110 கோடி ரூபா. ஜாயின்ட் மீட்டிங் நடந்தது. தமிழ்நாடு ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன், தியேட்டர் அசோசியேஷன் 3 பேர் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாக்க 70% தியேட்டர்ஸ் வந்து சவுத் இந்தியாவில் தான் இருக்குது, இந்த 5 ஸ்டேட்டில் தான் இருக்குது. பட் இங்கே நமக்கு 4 வாரத்தில் ஓடிடி, அவங்களுக்கு பூரா 30% உள்ளவங்களுக்கு பூரா 8 வாரத்தில் ஓடிடி. அந்த ஹிந்தியில் உள்ள அந்த செயின்ஸ், இந்த பிவிஆர், ஐநாக்ஸ், சினி போலீஸ் அந்த மாதிரி உள்ள தியேட்டர் செயினில் அந்த படங்கள் ஏறும்பொழுது தான் தே வில் கெட் பிக் ரெவென்யூ. அந்த ரெவென்யூ வரும்போது தான் நம்ம வந்து நம்ம படங்கள் சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து அந்த 1000 கோடியை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட் படம்னு பார்த்தீங்கன்னா முதல் வார கலெக்ஷன் 2வது வார கலெக்ஷன் சம்மந்தமே இருக்காது. ஆனால் பட் இந்த தாய்க்கிழவியை பொறுத்த வரைக்கும் முதல் வாரம் என்ன கலெக்ஷனோ அதில் 60% அந்த ஒரு ப்ரொமோ ஒன்று போட்டாங்க இல்லையா, அதில் கடைசியாக கேள்வி கேட்பாங்க, யார் ஹீரோ அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். சொல்லுங்க ஜி, யார் ஹீரோ? சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க. ஜனநாயகன் படம் வந்து தேதி தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஜனநாயகன் படம் வர வாய்ப்பு இருக்கா? இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? தேர்தலுக்கு முன்னாடி ஜனநாயகன் படம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. என்னுடைய சோர்சஸ் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த படம் ரிவைசிங் கமிட்டி பார்க்குறாங்க. அது சென்னையா பாம்பேவான்னு எனக்கு அந்த கரெக்டாக லொக்கேஷன் இடம் தெரியல. அவங்க அதை பார்த்ததுக்கப்புறம் கட்ஸ் கொடுப்பாங்க. கட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்க அந்த இது சென்சார்டு வெர்ஷன் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. என்னுடைய அனுமானம் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை, அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் படம் வந்துடும். இப்போ வந்து விஜயோட படம்னாலே ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. இப்போ ஜனநாயகன் படத்துக்கு அதிக அளவு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. இப்போ இந்த படம் வராதனால தியேட்டர் விநியோகத்திற்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு? ஆக்சுவலாக ஜனவரி 9 வரதா இருந்துச்சு படம். அது வந்ததுன்னா எங்களுக்கு அந்த பொங்கல் ஹாலிடேஸில் பெருசாக என்ஜாய் பண்ணியிருப்போம். அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது ஒரு பெரிய லாஸ் தான். அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு வருஷமும் மொத்த படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனுடைய ரெவென்யூவில் 21% டோட்டல் ரெவென்யூவில் விஜய் படம் எங்களுக்கு அதை கலெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். அது 2025 இல்லாமல் போயிடுச்சு. இப்போ 26 ஆரம்பத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம். அது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. பட் மே மாதம் வந்தால் கூட தான் படம் கலெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஜனநாயகன் பட ஒப்பந்தத்தை வந்து அமேசான் நிறுவனம் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இது தயாரிப்பாளருக்கு எந்த அளவு 110 கோடி ரூபா நஷ்டம், இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு? 110 கோடி ரூபா. இது எப்படி ஈடுகட்டலாம்? அது வேற ஒரு கம்பெனியில் பேசி கொடுத்துருவாங்க. அதுக்காக ஒன்றும் அதை விஜய் படத்தை போட மாட்டேன்னு வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி, அமேசான்லாம் வேற ஒரு கம்பெனி யாரோ ஒருத்தர் அதை ஒரு 1, 2, 5, 3 விலை குறையுமே ஒழிய கூடுமே ஒழிய, பட் டெஃபினெட்லி தே வில் செல் இட். இப்போ இந்த படம் வெளியிடுற தேதி எல்லாமே நிறுவனங்கள் தான் முடிவு பண்ணுமா சார், இந்த ஆன்லைன் நிறுவனங்கள் அப்படின்னு? இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷமாக அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அதாவது முன்னாடி இப்போ ஏவிஎம் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பூஜை போடுற அன்னைக்கே படத்தோட ரிலீஸ் டேட்டு சொல்லிடுவாங்க. இப்போ எல்லாமே அந்த ஓடிடி நிறுவனங்கள் தான், அந்த அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி அவங்க ஒரு 4-5 கம்பெனி இருக்காங்க. அவங்க தான் அதை டிசைட் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து திரை ரசிகர்களை வந்து ஓடிடி வந்து ரொம்ப ஈர்க்குதா அப்படின்னு? அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் முந்தா நாள் காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் ஒரு ஜாயின்ட் மீட்டிங் நடந்தது. தமிழ்நாடு ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன், தியேட்டர் அசோசியேஷன் 3 பேர் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாக்க, ஆல் இண்டியா லெவலில் உள்ள ஒரே ஃபார்முலா 8 வீக்ஸ் ஓடிடி ரிலீஸ் ஆஃப்டர் தியேட்ரிக்கல்
அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணி டிசைட் பண்ணியிருக்காங்க. அதை ஃபார்முலேட் பண்ணாலே எல்லாருமே சின்ன திரைப்படங்கள் கூட அந்த சிறு முதலீட்டு படங்கள் கூட பெருசாக ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ இன்றைக்கி நீங்கள் சோஃபார் இந்தியா இஸ் கன்சர்ன்டு 70% தியேட்டர்ஸ் வந்து சவுத் இந்தியாவில் தான் இருக்குது. ஓகே. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 5 ஸ்டேட்டில் தான் இருக்குது. பட் இங்கே நமக்கு 4 வாரத்தில் ஓடிடி, அவங்களுக்கு பூரா 30% உள்ளவங்களுக்கு பூரா 8 வாரத்தில் ஓடிடி. அது இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொன்னாக்க சரியாக வந்துடும். இதன் மூலமாக இன்னொரு நன்மை கூட கிடைக்க போகுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம படங்கள் ஏன் பேன் இண்டியா அளவில் 1000 கோடி அடிக்கலைன்னு கேட்குறாங்க. இந்த 8 வீக்ஸ் ஓடிடின்னு வந்தால் தான் அந்த ஹிந்தியில் உள்ள அந்த செயின்ஸ், அந்த பிவிஆர், ஐநாக்ஸ், சினி போலீஸ் அந்த மாதிரி உள்ள தியேட்டர் செயினில் அந்த படங்கள் ஏறும் பொழுது தான் தே வில் கெட் பிக் ரெவென்யூ. அந்த ரெவென்யூ வரும்போது தான் நம்ம படங்கள் சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து அந்த 1000 கோடியை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது என்னன்னா, இப்போ தாய்க்கிழவின்ற ஒரு படம் கடந்த மாதம் வெளில வந்துச்சு, சிவகார்த்திகேயன் தயாரிச்சு அனுப்பினாப்புல. திரையரங்கு உரிமையாளருக்குலாம் இந்த படம் ரொம்ப திருப்தியை கொடுத்துச்சு அப்படின்ற ஒரு தகவல் பரவிட்டு வந்துச்சு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? 100% உண்மை. அதாவது எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட் படம்னு பார்த்தீங்கன்னா முதல் வார கலெக்ஷன் 2வது வார கலெக்ஷன் சம்மந்தமே இருக்காது. ஆனால் பட் இந்த தாய்க்கிழவியை பொறுத்த வரைக்கும் முதல் வாரம் என்ன கலெக்ஷனோ அதில் 60% செகண்ட் வீக் கலெக்ஷன், அதில் ஒரு 40% தேர்ட் வீக் கலெக்ஷன். ஸோ அது வந்து ஒரு அன்இமேஜினபிள். ராதிகா மேம் வந்து அதில் வந்து ரொம்ப சூப்பராக படம் அந்த ஒரு அவங்க ரோல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயந்தான். அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வசூலை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ தமிழ் திரையுலகம் அடுத்த கட்டத்துக்கு 1000 கோடி 2000 கோடி மற்ற இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த படத்துக்கு அதிகமாக எதிர்பார்க்குறீங்க? இந்த படம் வந்தால் அது ஒரு படம்னு ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. ஓகே. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு அந்த படத்தை பார்த்துட்டு இதில் கண்டென்ட் நல்லாயிருக்கு, இந்த படம் வந்து 1000 crores கிட்டத்தட்ட போகாதுன்னு அப்புறம் ஆஃப்டர் ரிலீஸ் தான் சொல்ல முடியும். பிஃபோர் ரிலீஸ் நான் சொன்னேன்னு சொன்னாக்க அது ஒரு ஹேஷியமாக இருக்கும், இல்லை ஜோசியமாக இருக்கும். இல்லை, இப்போ கமலஹாசன் ரஜினிகாந்த் இணைந்து ஒரு படம் பண்ணுறாங்க, நெல்சன் இயக்கி. அந்த படத்துக்கு எந்த அளவு மக்கள் எதிர்பார்க்குறாங்க? மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதில் அந்த ஒரு ப்ரொமோ ஒன்று போட்டாங்க இல்லையா, அதில் கடைசியாக கேள்வி கேட்பார், யார் ஹீரோ அப்படின்னு கேட்பார். ஓகே. அதுதான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அது மக்கள் வந்து ரொம்ப ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்க? கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ. நன்றி.